சவுதி அரேபியாவில் அரிசி தட்டுப்பாடு, கம்போடியாவில் இருந்து இறக்குமதி செய்ய திட்டம். சவுதி அரேபியா உயரக அரிசியை இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா மற்றும் எகிப்து போன்ற சில நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. அரிசி சவுதி அரேபியாவின் வீடுகளில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருட்களாக இருந்து வருகிறது. சவுதி அரேபியாவில் இருக்கும் ஒருவர் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 45 கிலோ அரிசியை உணவாக எடுத்துக்கொள்கின்றனர். இது வரும் காலங்களில் 50 கிலோவாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரிசியின் தேவை மிக அதிக அளவு ஏற்படுவதாலும் வர்த்தகம் மற்றும் வானிலை சூழல் காரணமாக சில நேரங்களில் அரிசி கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படுவதால் சவுதி அரேபியாவில் அரிசியின் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. இதை சரிக்கட்டும் வகையில் கம்போடியாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்ய சவுதி அரேபியா தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து வருகிறது. கம்போடியாவில் உயரக அரிசிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலகில் சிறந்த அரிசி என்ற பட்டத்தை 6 முறை கம்போடியா பெற்றிருக்கிறது. கம்போடியாவில் உற்பத்தியாகும் அரிசி 63% ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1,20,00,000 டன்களாகும். இதனால் உயரக அரிசிகளை வாங்க விரும்பும் சவுதி மக்களுக்கு கம்போடியாவின் அரிசி பொருத்தமாக இருக்கும் என்பதால் அதை இறக்குமதி செய்ய தனியார் நிறுவனங்களுக்கு சவுதி ஊக்குவித்து வருகிறது. சவுதி அரேபியா கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் விவசாயத்துறைக்கு தனது முதலீடுகளை 1000% உயர்த்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் கடந்த 2022ஆம் ஆண்டு விவசாயத்துறைக்காக வழங்கப்பட்ட கடன் 700 கோடி ரியால்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாயிஃப் நகரத்தில் 100 கோடி ரோஜா பூக்கள் உற்பத்தி. ரோஜா மற்றும் நறுமண செடி கண்காட்சி சவுதி அரேபியாவில் உள்ள தாயிஃப் நகரத்தில் நடைபெற்று வருகிறது. இதை சவுதி ரீஃப் எனப்படும் ஊரக விவசாயத்துறை சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதன் மூலம் 34% ரோஜா பூக்களின் உற்பத்தி அதிகரித்து இருப்பதாகவும் இதன் மூலம் 400 விவசாயிகள் பயன்பெற்று உள்ளதாக சவுதி ரீஃபின் ஊடக துணை பொதுச் செயலாளர் மஜித் அல் புர்கேன் அறிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், கடந்த 4 ஆண்டுகளாக சராசரியாக ஆண்டுக்கு 96 கோடி ரோஜா பூக்கள் சவுதி அரேபியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பதாகவும் 2026இல் 200 கோடி ரோஜா பூக்கள் உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருப்பதாக மஜித் அல் புர்கேன் கூறியிருக்கிறார். இனி வரும் காலங்களில் தாயிஃப் ரோஜாக்கள் உலக சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த கண்காட்சி சவுதி அரேபியா விஷன் 2030 திட்டத்தில் உள்ள உணவு பாதுகாப்பு, ஊரக வளர்ச்சி மற்றும் விவசாயத்துறையை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதி என்று மஜித் அல் புர்கேன் கூறியிருக்கிறார். உம்ரா பெர்மிட் பெற புதிய ஆப், சவுதி அமைச்சர் அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் உள்ள மதினாவில் உம்ரா அண்ட் சியாரத் ஃபாரம் என்ற கண்காட்சி கடந்த ஏப்ரல் 14 முதல் 16 வரை நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் மதினாவின் கவர்னர் சல்மான் பின் சுல்தான் பின் அப்துல் அஜீஸ் மற்றும் சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா துறையின் அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் அல் ராபியா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். சவுதி ஹஜ் மற்றும் உம்ரா துறை அமைச்சரான டாக்டர் தௌஃபிக் அல் ராபியா கூறும்போது, மக்கா மற்றும் மதினாவுக்கு வரக்கூடிய புனித பயணிகளுக்கு பயன் தரும் வகையில் சேவைகள் டிஜிட்டல் மயம் படுத்தப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். குறிப்பாக நுசுக் ஆப் மூலம் உம்ரா பயணிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட சேவைகளை வழங்கி வருவதாகவும் இது தற்போது 1,80,00,000 பணியாளர்களை தாண்டி சென்று கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதை பயன்படுத்தி உம்ராவுக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் அல் ரவுதா அல் ஷெரீஃபை காண்பதற்கான அனுமதியையும் பெற்றுக்கொள்ளலாம். மக்கா மற்றும் மதினாவிற்கு செல்லும் அதிவிரைவு ரயில்களுக்கான டிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இந்த ஆப் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். இந்த உம்ரா அண்ட் சியாரத் ஃபாரம் கண்காட்சியில் உம்ரா, ஹஜ் மற்றும் இதர சேவைகளை வழங்கும் பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொண்டது. 3 நாட்கள் நடந்த கண்காட்சியில் 60 அமர்வுகளில் உம்ரா சேவை தொடர்பாக ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது.